தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம். மே மாதம் 9/5/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில்ங்க நேற்று வந்து ஒரு தீவிரமான மழை வந்து பதிவாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து நேற்று வந்து ஒரு சின்ன ஒரு தவறு, அதாவது வானிலை ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நம்ம நைட்டே ஒரு இது மாதிரி மாற்றம் ஏற்பட்டதுங்க அப்படின்னு நம்ம ஒரு அறிக்கை கொடுத்துருந்தோம். அதாவதுங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்க, என்ன சார் இது மழை வரும், நீங்கள் மழையை காணும், ஒருவேளை நீங்கள் பொய் சொல்கிறீங்களா, என்ன சார் இது பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, விவசாயிகளை ஏமாற்றுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. அதாவதுங்க ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஸோ நம்முடைய சேனல் பொறுத்த வரைக்கும் அதாவது விவசாயிகளுக்கு ஒரு துல்லியமான அறிக்கை கொடுப்பதற்கும், அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் அந்த விவசாயம் செய்து அதிக அளவில் பயனடைய வேண்டும், அது மட்டுமே என்னுடைய நோக்கம். அதாவது விவசாயிகளை ஏமாற்றுவது மற்றும் மக்களை ஏமாற்றுவது நம்ம சேனல் நோக்கம் அல்ல, சரிங்களா? நம்முடைய சேனல் வீடியோ பார்த்துட்டு விவசாயிகளும் பொதுமக்களும் பயன்பெறணும், அதோடைய நோக்கத்தில் தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேர் கேட்டிங்க, என்ன சார் இருந்து மழை வரும், நீங்கள் மழை வரல, நிறைய பேர் கேட்டிங்க. அதற்கான காரணங்கள் நான் சொல்கிறேன், கேளுங்க. நான் இறுதியில் கூட சொல்கிறேன், மறக்காமல் கேளுங்க, இந்த அறிக்கை முழுமைக்கும் பாருங்கள். அதாவதுங்க நீராவி காற்று ஒரு நேற்று முந்தானத்து கூட வந்துச்சு. நீராவி காற்று வந்ததால் பெரும்பாலான மாவட்டங்களில், தென் மாவட்டம், வட தமிழகம், ஏகப்பட்ட இடங்களில் மழை கொடுத்துருது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருப்பூர், அதே போல் கோயம்புத்தூர் வடக்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, உங்களுக்கு தான் தெரியும். இப்போ என்னாச்சுன்னா, அந்த நீராவி காற்று வருது, அந்த நிலநடுக்கோட்டுக்கு வருது. ஆனால் நிலநடுக்கோட்டில் ஒரு குறைந்தழுத்த பகுதி திடீரென்று உருவாயிடுச்சு. அதாவது குறைந்தழுத்த பகுதி என்றால், இப்போ நம்ம வாய்க்கால ஒரு தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எடுத்துக்கிட்ட சொல்கிறேன், வாய்க்கால நிறைய தண்ணி போயிட்டுருக்கு. அப்போ நிறைய தண்ணி போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தடுக்கலாம் என்ன பண்ணுவோம், ஒரு அணை கட்டுவோம். ஸோ அணை கட்டி ஒரு நம்ம தான், அதாவது ஒரு அணை கட்டி ஒரு தடுப்பணை மாதிரி வச்சு ஒரு நம்ம பாட்டு ஒரு லேசாக ஒரு தண்ணி திறந்து விடுவது. அப்போ என்ன ஆகும், அது இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான். அதாவது இந்திய பெருங்கல் நீராவி காற்று வந்து கொண்டிருக்கிறது, அதிகமாக வருது. நிலநடுக்கோட்டில் அந்த தடுப்பணை மாதிரி ஒரு மாதிரியான ஒரு இடையூறு, அதாவது ஒரு குறைந்தழுத்த பகுதி திடீரென்று ஒரு காற்று அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுனா, அந்த நீராவி காற்று அதுடன் நின்று அதுக்கு பின்னாடி நின்றும். அதை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரும்பாலும் இப்போ அரபிக்கடலில் காற்று மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. அரபிக்கடல் குறைந்த ஒரு நீராவி காற்று மட்டுமே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் மழை ஏதாவது பெய்யும், மழை கண்டிப்பாக பெய்யும். இதனால் ஒரு சில இடங்களை மட்டும் இன்றைக்கி வந்து எதிர்பாருங்க, சரிங்களா? பரவலான மழைக்கும் கொஞ்சம் குறைவான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் சில இடங்களை மட்டும் நேற்று போல் இன்றைக்கு வந்து அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. சில இடங்களை எதிர்பார்க்குறோம். நாளை மறுநாள் வரைக்கும் ஒரு 3 தினங்களுக்கு நம்ம தமிழகத்தில் சில இடங்களை மட்டும் கண்டிப்பாக மழை பதிவாகலாம், அது உறுதி. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைந்தழுத்த பகுதியால் நீராவி காற்று வர முடியாமல் கொஞ்சம் குறைந்து அந்த தடுப்பணை மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா? கடைசியாக சொல்லியிருக்கேன், கேளுங்க, போட்டெல்லாம் இணைச்சிருப்பேன். ஸோ இப்போ வந்து இந்த குறைந்தழுத்த பகுதி என்ன பண்ணுதுன்னா, அந்த நீராவி காற்று தடுத்து ஒரு அரபிக்கடல் காற்று, அரபிக்கடல் வந்து குறைந்த ஒரு நீராவி காற்று மட்டுமே இப்போ நம்ம தமிழகம் நோக்கி அனுப்பிட்டு இருக்கு. இதனால் வட இந்தியாவில் விசாகப்பட்டினம் அங்கே கூட மழை இல்லாமல் இருக்குது. தெற்கு ஆந்திராவும் நேற்று மழை உருவானது. அதான் நேற்று வந்து நான் நினச்சேன், என்ன அது மேகமெல்லாம் உருவாகிட்டு இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா மேற்கு திசை காற்றும் வருது. ஆனால் என்னாச்சுன்னு தெரில, அப்படி போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, சரிங்களா? நம்ம எப்போதுமே சரியாக தான் சொல்கிறோம், சரிங்களா? யாரும் ஏமாற்றுவது நம்ம நோக்கமல்ல, சரிங்களா? இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க, சரிங்களா? நிச்சயமாக நல்ல மழை பெய்யும். இந்த வரக்கூடிய ஒரு 3 தினங்களுக்கு கழித்து பார்த்தீங்கன்னா வட தமிழகம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் நம்ம ஒரு தீவிரமான மழை வந்து எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் சீக்கிரமாக தொடங்குது. சீக்கிரமாக தொடங்கினாலும் அதிகமான ஒரு மழை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வட தமிழகம், தெற்கு ஆந்திரா, குறிப்பாக இந்த கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் ஒரு நல்ல மழை இருக்குது. அது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். நிச்சயமாக இந்த நீராவி காற்று இப்போது கொஞ்சம் குறைந்த அளவில் தான் வருது. இதனால் சில இடங்களை மட்டும் இன்றைக்கி மழை எதிர்பாருங்க. வரும் நாட்கள் அதிகமாக மாறிவிடும். 10ஆம் தேதிக்கு மேலே படிப்படியாக தீவிரமடைந்து எல்லா இடங்களுக்கும் மேற்கு திசை காற்று மற்றும் வடமேற்கு வெப்ப காற்றால் அதிகமான ஒரு மழை பொழிவும். இனிமேல் வெப்பநிலை குறைஞ்சிருங்க. இனிமேல் வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக குறையும். மழையோட தீவிரம் அதிகமாகவே மாறப்போகிறது. தென்மேற்கு பருவக்காற்று வந்து எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்க போகுதுங்க. இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க, லைக் பண்ணி அப்படி செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகலாம். தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இன்று மதியம் முதல் கவனமாக இருங்க. தயவு செய்து யாரும் கவலைப்படாதீங்க.
வரும் நாட்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதிகமான ஒரு மழை இருக்கிறது. சரிங்களா, தயவு செய்து யாரும் கவலைப்படாதீங்க, மழை இல்லை என்று கவலைப்படாதீங்க. நிச்சயமாக இந்த நிலை கண்டிப்பாக மாறும். இப்போ வந்து இந்த மழை நேற்று வந்து நம்ம எதிர்பார்த்தது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இப்போ வந்து இந்த மாலத்தீவுக்கு தெற்கே ஒரு விதமான ஒரு குறைந்தழுத்த பகுதி தற்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இந்த குறைந்தழுத்த பகுதி என்ன ஆகுதுன்னா, அதிகமான ஒரு நீராவி காற்று அது வந்து தடுக்கப்பட்டு குறைந்த நீராவி காற்றாக அனுப்புது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. நிச்சயமாக இப்போ பெரும்பாலும் மாலத்தீவுக்கு வடக்கு கவர்த்தி, இந்த லட்சத்தீவு, இந்த அரபிக்கடல் காற்று தான் இப்போ பெரும்பாலும் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த அரபிக்கடல் காற்றுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் 70% மட்டும்தான் ஒரு ஈரப்பதமாக இருக்குது. அதாவது மழை தரக்கூடிய அந்த ஈரப்பதம் நீராவி காற்று பார்த்தீங்கன்னா 100% நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தான் இருக்குது. வெறும் 50-70% காற்று மட்டும் நம்ம தமிழகத்தில் நுழையுது, 100% நுழையலை. ஸோ இதனால் இன்றைக்கி வந்து சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாம். சரிங்களா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி வந்து வட தமிழகம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா, கவனமாக கேளுங்க, நான் சொல்கிறேன் ஒன்றுன்னா. ஸோ இப்போ இன்றைக்கி மதியம் எல்லாம் கவனமாக இருங்க. ஏன்னா வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவான வானம் காணப்படலாங்க. எல்லா மாவட்ட மக்களும் இன்று மதியம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் இந்த மதுரை தென் மாவட்ட உள்பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் டெல்டா மாவட்டம், வட உள் மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இன்று மதியம் அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகலாம். எல்லா மாவட்ட மக்களும் இன்று மதியம் முதல் கவனமாக இருங்க. சரிங்களா, வரக்கூடிய நாட்களும் கவனமாக இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய வாரங்களில் வடமேற்கு வெப்ப காற்று மற்றும் மேற்கு திசை காற்றால் வெப்பநிலை இன்னும் அதிகரிக்கலாம். எனவே கவனமாக இருங்க. சரிங்களா, அடுத்து நம்ம மழைப்பொழியை பற்றி பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து நம்ம அறிவித்தபடியே இந்த புதுச்சேரி கடலோரத்தில் மழைங்க. நேற்று இரவு கொஞ்சம் நான் அறிவித்தபடி இந்த திருக்கோவிலூருக்கு இந்த விக்கிரவாண்டியில் மழை பெஞ்சிருக்கு சில இடங்களில். அதே போல் இந்த புதுச்சேரி கடலூருக்கும் இந்த மரக்காணத்திற்கும் இடைப்பட்ட கடலோர பகுதியில் கனமழை பதிவானது. ஸோ அதே போல் இந்த காஞ்சிபுரம், திருவண்ணாமலைக்கு வடக்கே கனமழைங்க. வேலூர், சில இடங்களில் ராணிப்பேட்டை மாவட்டம் கூட ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பதிவாகிருக்கிறது. அதே போல் ஊத்தங்கரை, தருமபுரி மாவட்டம் கிழக்கே மலைங்க, அரூருங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு. சேலம் மாவட்டம் சில இடங்களில் மழை பெய்திருக்கிறது. அதே போல் கரூர் மாவட்டம் தெற்கு, அதாவது திண்டுக்கல்லுக்கும் கரூருக்கும் இடப்பட்ட பகுதியில் சில இடங்களில் மட்டும் மழை பதிவானது. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் நேற்று மதியமே மழை வந்து சில இடங்களில் பதிவானது. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சில இடங்களை எதிர்பாருங்க. இன்றைக்கி வந்து அரபிக்கடல் காற்று ஒரு குறைந்த ஒரு நீராவி காற்று தான் வருது. சரிங்களா, ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நேற்று வந்து மழை இல்லாமல் இருந்துச்சு. தென் மாவட்டம் எல்லாமே ஒரு வறண்ட வானிலை இருந்து நேற்று. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்காதுங்க. இன்றைக்கி வந்து சில இடங்களாவது கண்டிப்பாக மழை பெய்யும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த ராமநாதபுரம், தொண்டி, விளாத்திக்குளம், திருநெல்வேலி, கடைநல்லூர், நாகர்கோவில், ராஜபாளையம் எல்லாமே சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல், மதுரை, மானாமதுரை, பரமக்குடி, நத்தம், மேலூர், தேனி மாவட்டம், அதே போல் வால்பாறை, பொள்ளாச்சிக்கு தெற்கே தான் மழை இருக்கும். காற்று பகுதிகளுக்கு இன்றைக்கி மழை வாய்ப்பு கம்மி தான். காற்று பகுதி தவிர்த்து இந்த தாராபுரம் கிழக்கு, அப்படி இல்லைன்னா இந்த கரூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் சில இடங்களில் மழை எதிர்பாருங்க. மலை மேக உருவான மழை இருக்குங்க. அதாவது மலை மேகம் உருவாகணும். அதாவது முதல்ல இந்த சிறிய இந்த மலை மேகம் மதியமே உருவானாலே போதுங்க. இந்த மதியம் இந்த மலை மேகம் உருவான நேற்று அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மலை மேகம் உருவான இடத்துல மழை கொடுத்துருக்கு. அதே போல் இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் மலை மேகம் உருவாகணும், டெல்டாவில் மலை மேகம் உருவாகணும். அது மட்டும் இல்லாமல் வட தமிழகம் எல்லா இடங்களிலும் மலை மேகம் உருவானாலே போதும். ஏதோ அந்த அரபிக்கடல் காற்று வந்து அந்த இருக்கக்கூடிய மேகத்தை குளிர்வித்து கொஞ்சம் ஓரளவு மழை கொடுக்கணும். சரிங்களா, மழை கொடுக்கும். எனவே பார்க்கலாம், முதல்ல இந்த மலை மேகம் உருவானாலே போதும். சரிங்களா, நிச்சயமாக ஒரு நல்ல மழை இது இன்றைக்கி வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் இன்றைக்கி வந்து சில இடங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மலை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். சில இடங்களில் ஆலங்கட்டி மழை கூட பதிவாகலாம். சேலம், ஆத்தூர், சின்ன சேலம், பெரம்பலூர், கரூருக்கு எல்லாமே மழைக்கான வாய்ப்பு மட்டுமே இருக்குது. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, காரைக்குடியில் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. இரவு ஒரு 10 மணிக்கு மேலே இன்று இரவு பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டம் மற்றும் டெல்டா கடலோரத்தில் மழை உருவாகலாம் வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சென்னை, தாம்பரம், சித்தூர் மற்றும் வட மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்க. வட மாவட்டம் உள்ளேயும் மழை பெய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்,
புதுச்சேரி, கடலூர், பழைவேற்காடு, பொன்னேரி கடலோரத்தில் கூட மழை தொடங்கலாம். வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இன்றைக்கி வந்து 2 வாய்ப்புங்க. இந்த அரபிக்கடல் காற்று வந்து பரவலான மழை கொடுக்குமான்னு தெரியல, எதிர்பார்க்கலாம். எதற்கும் தென் மாவட்ட மக்கள், டெல்டா மாவட்ட மக்கள் மற்றும் வட மாவட்ட மக்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி வந்து தீவிரமான மழைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்வது உறுதிங்க. சில இடங்களில் தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் அந்த சில இடங்களில் மழை பதிவாகுவது உறுதி இன்றைக்கி சரிங்களா. எல்லா மாவட்ட மக்களும் மழை பெய்யும் போது கவனிக்க. சூறாவளி காற்று மற்றும் அதிகமான ஒரு சூறாவளி காற்றும் கனமான மழையும் பதிவாகலாம், வாய்ப்பு இருக்குங்க. தயவுசெய்து கவனமாக இருங்க. ஸோ நாளை இதே போல தான். நாளை மறுநாளும் சில இடங்களில் மட்டும்தான் காணப்படும். இந்த குறைந்தழுத்த பகுதி அந்த இந்திய பெருங்கடல் பகுதியை விட்டு நின்று விலகணும். ஸோ அப்படி தாங்க நம்ம தமிழகத்தில் மழை பெய்யும். நிச்சயமாக அது விலகும். 10ஆம் தேதிக்கு மேலே நம்ம தீவிரமான மழையெல்லாம் காத்திருக்கு. அடுத்தடுத்த அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கம் செக் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த அறிக்கையில் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. நன்றி.